நான் என் வாழ்க்கையில் சொல்லேன். நான் முதல்ல பீகார் போனவுடனே கால்நடையாக 30 கிலோமீட்டர் நடந்து 30 கிலோமீட்டர் போவேன் ஒரு நாளைக்கு. பிரசங்கம் பண்ணேன். அதை பார்த்த ஒருத்தர் பழைய சைக்கிள் கொடுத்தாரு. அந்த பழைய சைக்கிளில் நான் மறுபடியும் போனேன். அந்த பழைய சைக்கிளில் நிறைய தூரம் போகிறத பார்த்துட்டு ஒருத்தர் பததாப்பட்டு ஒரு பழைய ஒரு புது மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. ராஜ்தூத், அந்த நாட்களில் ராஜ்தூத் மோட்டார் சைக்கிள் புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு. ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. நாங்கள் 6 பேர் இருந்தோம். அப்போ எப்படி ஊழியத்துக்கு போகிறது ஒரு மோட்டார் சைக்கிளில்? அதனால் நான் நினச்சிவேன்னா நான் முன்னால் உட்காந்துக்கிடுவேன், 2 பேரை பின்னால் வச்சுட்டு, பின்னால் 2 பேர் சைக்கிளில், இந்த பக்கம் ஒரு 2 சைக்கிளில், இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கணும். நாங்கள் ஊர்வலமாக சர்க்கஸ் மாதிரி தான் போனோம் ஊழியத்துக்கு. புது மோட்டார் சைக்கிள். 8 மாதம் ஆன உடனே நான் தமிழ்நாட்டுக்கு பிரசங்கத்துக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறேன். என் சகோதரர்கள் 2 பேர்கிட்ட கேட்குறேன், என்ன நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனால் அவன்னா போட்டான்னா என்னமோ இருக்குன்னு அர்த்தம். என்னடா என்ன அண்ணே? நாங்கள் ஊழியத்துக்கு தான் போனோமா, 2 பேர் போனோம், பின்னால் ஒருத்தர் முன்னால் ஒருத்தர் மோட்டார் சைக்கிளில் போனோமா, வழியில் துப்பாக்கியை காட்டி முன்னால் வச்சுட்டானே, இறங்கி போங்கடா, நான் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் சொன்னது கர்த்தருக்கு சோத்திரம். அந்த மோட்டார் சைக்கிள் தானே புதுசுன்னு எடுத்துகிட்டு போயிட்டானே. பீகார் ரொம்ப நல்ல நாடு. உங்களை அடித்தானாடா? இல்லை, அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டானே. ஓகே. அப்போ நான் சொன்னேன், அது 150 சிசி 150 சிசி தான் அதனுடைய கெப்பாசிட்டி. ஆண்டவர் அதை விட பெரிய சிசி தரப்போறார் போல அப்படின்னு சொன்ன உடனே, இது மோட்டார் சைக்கிள் காணாமல் போச்சு, திருடன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் எனக்கு ஜாவா மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அது 250 சிசி. பக்கத்தில் சொல்லு, இழந்ததை போனதை வச்சு ஒப்பாரி வைக்காத. ஆண்டவருக்கு தெரியும் அதை விட நல்லது கொடுப்பாரு. இப்போ அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். காணாமல் போன வெயிட் காணாம போன உங்கள் ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு, கோழி காணாமல் போச்சு, அதுக்கு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரர் தான் பிடிச்சி சாப்பிட்டான்னுட்டு. மாட்டேங்குது. நல்லா கவனி. நம்முடைய வாழ்க்கையில பொருள் இருக்கலாம், ஆனால் பொருளோட மனசு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், ஐயோ போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஸ்டாப் தட். அப்போ 250 சிசி மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்டானது ஜாவா மோட்டார் சைக்கிள். எங்ககிட்ட ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்த வந்து, அவன் பேர் ஆப்ரஹாம் இக்கப்போர்னு, நாங்கள் அவனாலும் அக்கப்போர்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்கா ஆள். ஒரு நேரத்துக்கு 5 கிலோ சாதாரணமாக மீட்டு சாப்பிடுவான். ஜம்முன்னு இருப்பான். ஒரு நாள் என்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கலை. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீ போய் மெக்கானிக்கிட்ட போய் இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை சரி பண்ணிட்டு வான்னு அவனை அனுப்புனான். அவன் என்ன செஞ்சுருக்கான், ரோட்டில் போகும்போது நமக்கு தைரியம் இருக்குதா, ஜீப்பில் வர்றவனுக்கு தைரியமாக நேராக விட்டுட்டான். 12 அடி தூக்கி போட்டு கீழே வந்தான். ஆனால் நல்லா தான் இருந்தான். அவனுக்கு ஒன்றும் அடி வாங்கலை. என் மோட்டார் சைக்கிளில் முன் சக்கரத்தை காணோம். அது நொறுங்கி போச்சுது. அந்த ஃபோர்க் முன்னால் இருந்த முன் சக்கரம் மாற்ற அந்த ஃபோர்க் இருக்கிற ஹேண்டில் பார் அது கொஞ்சம் திரும்பி இருந்தது. மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வேறு சக்கரம் மாட்டும். ஆனால் என்ன, என் மோட்டார் சைக்கிள் இங்கே பார்க்கும், இங்கே போகும். அது கோணக்கண்ணி மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் போகுது. எனக்கு சரி எப்படியோ சர்க்கஸ் மாதிரி ஓட்டி நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ள போறேன். அங்க இருக்கிற பிள்ளைங்க சொல்றான், டேய் ஓடுடா, இவன் குதிரை எங்க பார்க்குது எங்க போகுதுன்னு தெரியாதுடா. எனக்கு வெக்கமா போச்சு. சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து கையை தட்டுறாங்க. ஐயோ, இவன் நம்ம ஆண்டவரை நீங்க கொடுத்த குதிரை, இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்ல எவன் தான் போவான். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. ஆண்டவர் அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் கொடுத்தாரு. ஒருத்தர் புல்லட் மோட்டார் சைக்கிள் ஏறி உட்காந்து ஜம்முன்னு போகிறோம். சரி, அதெல்லாம் பெரிய கதை. அதில் காலையில் ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணும்போது சொன்னார், இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னுட்டு.
நாங்கள் எங்களுக்கு வேலை இருந்ததுனால நான் என்னோட கூட இந்த சகோதரனும் புறப்பட்டு கொஞ்சம் குளிர் அடிச்சுது. அவர் பின்னால் கம்பளி மாட்டிக்கிட்டு இருந்தார், கம்பளியை போர்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போகிறதுல கம்பளி முழுதும் சக்கரத்தில் சுற்றி நான் தப்பிட்டேன். நான் தான் ஓட்டினேன். வெட்டி வெட்டி எடுத்தோம். நான் ஒருவேளை இதைத்தான் ஆண்டவர் காட்டினாரா போலன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே போனால் ஒரு லாரி போயிட்டே இருக்குது, ஒரு எம்டி லாரி. அவன் ரொம்ப 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாள். அதனால் கொஞ்சம் முன்னால் போகலான்னு எடுத்தா முன்னால் ஒரு லாரி வந்துட்டான். உடனே நான் பின்னால் வந்தேன். பின்னால் அந்த முன்னால் பிரேக் போட்டான். நான் லாரிக்குள்ளே போயிட்டேன். லாரிக்குள்ளே போனோடனே 4 பல்லு போயிடுச்சு. உள்ளே இருக்கிற எலும்புலாம் உடஞ்சி போச்சு. நான் தூக்கி போடப்பட்டேன், அப்புறம் தூக்கி போடப்பட்டார். எனக்கு மூளையில் ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரில. உடனே ஒரு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன், ஆஸ்பத்திரிக்கு போல. இதை கேள்விப்பட்டார் அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு ஒரு நண்பர். அவர் ஐயோ ஜபக்குமார் இனிமே மோட்டர் சைக்கிள்லாம் போகக்கூடாதுன்ட்டு அவர் உடனே ஒரு காணிக்கை எடுத்திருக்காரு. அவங்க சபையில் எடுத்துங்க அனுப்புனார். எனக்கு ஒரு ஜிப்சி வண்டி 4 வீல் டிரைவ் வாங்கி கொடுத்தாரு. நல்லா கைத்தட்டுங்க. 4 பல்லு விழுந்தா 4 வீல் 4 வீல் டிரைவ். நல்லா கவனிங்க. அந்த வண்டியில் அது அப்படி பிச்சுட்டு போகும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜிப்சி ஓட்டினவங்களுக்கு தான் தெரியும். நான் ஃபாஸ்ட் டிரைவர் வேற, நல்லா ஃபாஸ்ட்டாக அநேக இடங்களை செஞ்சோம். எங்கள் கூட ஒருத்தர் ஊழியம் செஞ்சவருக்கு வேற ஒரு பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தோம். அது ரொம்ப கடினமான பகுதி. அவருக்கு போலியோவினால காலு ஒன்று வளைஞ்சிருந்தது, ஒன்றில் பலவீனமாக இருந்தது. ஒரு டிகிரி ஹோல்டர் தான், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். வேலைக்கு வந்தார். ஆண்டவர் சொன்னார், இவனை கொண்டு போய் அந்த மலை ஏறுற இடத்துல கொண்டு ஊழியத்துக்கு வச்சிருக்கிற, இவனுக்கு கார் இல்லை, உனக்கு கார் என்னத்துக்குனாரு. உடனே நான் தூக்கி சாவியாட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சேன். ஹலோ, நல்லா கவனிங்க. இன்னொருத்தர் அவங்கள இந்த நாட்டை விட்டே வெளியே போக சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். அதனால 8 மாசத்துல வாங்கின ஒரு அம்பாசிடர் மார்க் 4 கார் கொடுத்து வச்சிருந்தாரு. பிரதர் நீங்க தான் ஓடுறீங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அம்பாசிடர் காரு, நல்ல காரில் போறேன். ஒரு பாஸ்டர் வந்தார் தமிழ்நாட்டில் இருந்து. ஆண்டவர் ஜெபம் பண்ண போய் சொல்ற, அவருக்கு காரை கொடுத்துரு. காரில் கொடுத்துட்டு நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த 2 டப்பாவையும் 2 கம்பார்ட்மெண்ட்டையும் இணைக்கிற அதில் உட்காந்து போயிருக்கேன். ஏன்னா இங்கே ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம். கார் வச்சுருந்த ஆள், கார் ஓட்டின ஆள், புது கார் ஓட்டின ஆள், ஆண்டவர் சொன்னதுனால அந்த காரை கொடுத்துட்டு நான் ட்ரெயினில் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வைக்கிற இடத்துல, கம்பார்ட்மெண்ட்டில் பேட்டரி வைக்கிற இடத்துல எங்கள் ஆளுங்க தயிர் வைக்கிறவாங்க உட்காந்துருப்பான், தயிர் சுட்டியோட. அவ்வளோ கூட்டம். எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்னன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். உனக்கு பொருள் வேணும், பக்கத்தில் உங்க சொல்லுங்க, பொருள் வேணும், சில வசதிகளுக்காக வேணும், வேகமாக போகிறதுக்கு வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், வீடு வேணும். ஆனால் கர்த்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்துடணும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பலிபீடத்தில் வச்சுட்டு உள்ள வர்றது உனக்கு சொந்தம் இல்லை. அதனால தான் ஆபிரகாம் கூடாரம் போட்டாலும் முன்னால் ஒரு பலிபீடத்தை கட்டி தான், எந்த பொருள் வந்தாலும் சரி என் வீட்டுக்குள்ளே வர்றது தேவனுக்கு பிரியமானதும் தேவனுக்கு உரியது என்று நான் சொல்லுகிறதுனால தான் வரணும். அதனால தேவனுக்குரியதை தேவனுக்கு தேவன் கேட்குற நேரத்தில் நான் கொடுத்துருவேன்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.